السلام عليكم ورحمة الله تعالى وبركاته. الحمد لله رب العالمين والعاقبة للمتقين والصلاة والسلام على أفضل الأنبياء والمرسلين وعلى آله وصحابه وأزواجه وذرياته وأهل بيته وأتباعه أجمعين. أما بعد، فقد قال الله تعالى في القرآن العظيم في الفرقان الحميد: أعوذ بالله من الشيطان الرجيم. بسم الله الرحمن الرحيم. من جاء بالحسنة فله 10 أمثالها ومن جاء بالسيئة فلا يجزى إلا مثلها وهم لا يظلمون. صدق الله العلي العظيم. قال نبينا صلى الله عليه وسلم: إذا أحسن أحدكم إسلامه فكل حسنة يعملها تكتب له ب10 أمثالها إلى 700 ضعف. وصدق رسول الله صلى الله عليه وسلم. எல்லா புகழும் புகழ்ச்சியும் ஏக இறையோனாகிய வல்லோன் அல்லாஹுக்கு சுப்ஹானஹு வ தஆலா ஒருவனுக்கே உரித்தாகட்டுமாக. அவனது இறுதி தூதர் ஹாத்தமுன் நபி முஹம்மதுன் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் மீதும் அன்னாரது வாழ்க்கை வழிமுறைகளை தங்களது வாழ்வின் எல்லா நிலைகளிலும் கடைபிடித்து வந்த உத்தம சத்திய சஹாபாக்கள், தாபிஈன்கள், தபஉ தாபிஈன்கள், அக்தாபுகள், அவுலியாக்கள், நல்லோர்கள், நாதாக்கள், மேலும் உலகளாவிய முஸ்லிம்கள் குறிப்பாக நம் அனைவர்கள் மீதும் வல்லோன் அல்லாஹுவின் அன்பும் அருளும் என்றென்றும் நிறைவாக உண்டாவதாக. ஆமீன். அன்பிற்குரிய அல்லாஹின் நல்லடியார்களே, பொதுவாக உலக வாழ்க்கையை பொறுத்தவரை மனிதர்களிடத்தில் ஒரு பொருளை கொண்டு போய் சேர்க்க வேண்டும் என்று சொன்னால் அதற்குண்டான அறிமுகமும் தேவை. அதனோடு சேர்த்து சில சலுகைகளும் கொடுத்தால்தான் அந்த பொருளை விரைவாக மக்களிடத்தில் கொண்டு போய் சேர்க்க முடியும். இது உலகத்தினுடைய வியாபாரத்தினுடைய ஒரு மிகப்பெரிய யுக்தி, தந்திரம் என்று சொல்லலாம். பொதுவாக மனித இயல்பு, மனித தன்மை, ஒரு காரியத்தை நாம் செய்ய வேண்டும் என்று சொன்னால் அந்த காரியத்தை நாம் செய்வதன் மூலமாக அதில் நமக்கு என்ன லாபம் கிடைக்கப்பெறும், நமது கண்களுக்கு முன்பாக அதில் என்ன லாபம், என்ன நன்மை இருக்கின்றது என்று தெரிகின்ற பொழுது மனித உள்ளம் அந்த செயலை செய்வதற்கு கொஞ்சம் இலகுவாக பழகி போகும். இது உலகத்தினுடைய மனிதர்களுடைய பொதுவான ஒரு இயல்பு. அதுபோன்றுதான் அல்லாஹும் ரசூலும் உலகத்தில் மனிதர்களை படைத்த ரப்புல் ஆலமீன் மனிதனை ஏன் படைத்தேன், படைக்கப்பட்டதின் நோக்கம் என்ன என்பதை குறித்து திருமறையில் அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் பேசி காட்டுகின்ற பொழுது தன்னை வணங்குவதை தவிர வேறு எதுவும் நோக்கம் இல்லை என்பதை அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் மிக தெளிவாக திட்டவட்டமாக அல்லாஹ் திருமறையின் மூலமாக இந்த உம்மத்திற்கு அல்லாஹ் சொல்லக்கூடிய செய்தி. அந்த வணங்கக்கூடிய இபாதத்தை, அல்லாஹ்வை அப்படி வணங்குவதை நோக்கமாக கொண்டிருக்கக்கூடிய மனித சமுதாயம் அந்த இபாதத்தை, அந்த வணக்கத்தை மக்களிடத்தில் கொஞ்சம் இலகுவான முறையில் கொண்டு போய் சேர்ப்பதற்கு அல்லாஹும் ரசூலும் உலகத்தினுடைய சில யுக்திகளை மனிதர்களுக்கு எப்படி சொன்னால் சில விஷயங்கள் புரியுமோ, சில விஷயங்களை இலகுவாக எடுத்துக்கொள்வார்களோ அப்படிப்பட்ட ரீதியில் நன்மைகளையும் கூட அல்லாஹும் ரசூலும் நமக்கு அப்படி சொல்லித் தருவதை அல் குர்ஆனின் மூலமாகவும் அண்ணன் பெருமானாருடைய
நபிமொழிகள் மூலமாக நம்மால் காண முடியும். அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் நம்மை படைத்ததின் நோக்கம் அவனை வணங்குவது. இன்னைக்கு உலகத்தில் நாம் எத்தனை ஆண்டுகள் வாழுகின்றோம், அதற்காக எத்தனை சம்பாத்தியங்கள் எத்தனை சிரமங்கள் எல்லாம் இருக்கின்றது. ஆனால் படைத்ததின் நோக்கம் அவனை வணங்குவது. அந்த நோக்கத்தை நாம் நிறைவேற்றித்தான் ஆக வேண்டும். அதற்கு அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் எந்த ஒரு கூலியும் அவன் தர வேண்டிய அவசியம் கிடையாது. இருப்பினும் கூட அல் குர்ஆனின் வாயிலாக அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் நமக்கு சொல்லித்தரக்கூடிய ஒரு அழகான நம் மனதிற்கு ஆறுதல் தரக்கூடிய செய்தி என்ன தெரியுமா? மன் ஜா பில் ஹஸனதி ஃபலஹு அஷ்ரு அம்சாலிஹா. யார் நம்மிடத்தில் ஒரே ஒரு நன்மையை கொண்டு வருவாரோ அல்லாஹ் சொல்லி காட்டுகின்றான், ஃபலஹு அஷ்ரு அம்சாலிஹா, அவர் செய்வது ஒரு நன்மை, ஆனால் அதற்குண்டான கூலியை நான் இரட்டிப்பாக அல்ல, மும்மடங்காக அல்ல, அல்லாஹ் சொல்லி காட்டுகின்றான் 10 மடங்காக. அவர் செய்தது ஒரு நன்மை, ஆனால் அந்த நன்மைக்குண்டான கூலியை நான் 10ஆக திருப்பி தருவேன், திருப்பி கொடுப்பேன். அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் சொல்லித் தரக்கூடிய, நம் மனதுக்கு ஆறுதல் படுத்தக்கூடிய அழகான ஒரு வாக்குறுதி. இவருடைய உலகத்தில் ஒரு பொருளை வியாபாரம் செய்வதற்கு ஒரு பொருள் வாங்கினா இன்னொரு பொருள் ஃப்ரீ, 2 பொருள் வாங்கினா 4 ஃப்ரீ என்று எப்படியெல்லாம் இன்று சலுகைகள் அறிமுகப்படுத்தப்படுகின்றதோ, அல்லாஹ் என்றோ சொல்லிவிட்டான், அடியார்களே, நான் விதித்த கடமைகளில், நான் இட்ட கட்டளைகளில் நீங்கள் ஒன்றை நிறைவேற்றுங்கள், ஆனால் அதற்குண்டான கூலி ஃபலஹு அஷ்ரு அம்சாலிஹா, அது போன்ற 10 மடங்கை நான் உங்களுக்கு திருப்ப தர காத்திருக்கின்றேன். அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் இது போன்ற வசனங்களின் பின்னணியில் நமக்கு சொல்ல வரக்கூடிய கருத்து ஒன்றுதான். எந்த ரீதியிலாவது எப்படியேனும் அல்லாஹ்விற்கு செய்யக்கூடிய இபாதத்தை, அல்லாஹ்விற்கு செய்ய வேண்டிய வணக்க வழிபாடுகளை இந்த சமுதாயம் இந்த ஒரு ஆர்வத்தை கொண்டாவது நிறைவேற்றி விடாதா என்பது அல்லாஹ்வுடைய ஒரு மிகப்பெரிய இயக்கம். எனவே இந்த ரீதியிலாவது இந்த உம்மத்தை முஹம்மதியா தனது காலங்களில் சிறிதையேனும் நன்மைகளுக்காக கழிக்க வேண்டும் என்பதை தான் அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் இது போன்ற வசனங்களின் பின்னணியில் நமக்கு சொல்லி தருகின்றான் என்பதாக இமாம்கள் சொல்லி தருவாங்க. நபிகள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர் அறிவிக்கக்கூடிய அழகான ஹதீஸ், இதா அஹஸன அஹதுக்கும் இஸ்லாமஹு, உங்களில் யார் தனது வாழ்க்கையை மார்க்கத்தின் பிரகாரம் ஷரியத்தின் பிரகாரம் அமைத்துக் கொண்டு வாழ்ந்து வருவாரோ, ஃபகுல்லு ஹஸனத்தின் யஅமலுஹா, ஷரியத்தை பின்பற்றி தனது வாழ்க்கையை முழுமையான முறையில் அமைத்துக் கொள்கின்றார். அப்படி அமைத்துக் கொண்டு வாழக்கூடிய மனிதர் ஃபகுல்லு ஹஸனத்தின் யஅமலுஹா, அவர் செய்யக்கூடிய அமல் ஒன்றாக இருந்தாலும் துக்தபு லஹு பி அஷ்ரி அம்சாலிஹா, அவரது உல தூய்மைக்கு ஏற்ப, அவரது இறை அச்சத்திற்கு ஏற்ப அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் அவர் செய்யக்கூடிய அமல் ஒன்று, ஆனால் அதற்குண்டான கூலிகளை அல்லாஹ் 10 மடங்காக, 10 மடங்கு என்பது மட்டுமல்ல, நபிகள் பெருமானார் தொடர்ந்து சொல்கின்றார்கள், 10 இலா 700 ضعஃபின், 700 மடங்கு வரை, 700 மடங்கு வரை ஒரு நன்மைக்குண்டான கூலியை அதிகப்படுத்தி தருவதற்கு அல்லாஹ் போதுமானவனாக இருக்கின்றான். நபிகள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நமக்கு சொல்லித் தரக்கூடிய சஹீஹ் முஸ்லிம் மற்றும் புகாரி ஷரீஃபுடைய சஹீஹான ஹதீஸ். ஒரு மூமின் உண்மை மூமினாக வாழ்ந்து அல்லாஹ் ஏவிய கட்டளைகளில் ஒன்றை செய்தால், ஒரு அமலை செய்தால், அந்த அமல் செய்யப்படுகின்ற பொழுது நம்மிடத்தில் எப்பேற்பட்ட உல தூய்மையும், எப்பேற்பட்ட இறை அச்சமும், எப்பேற்பட்ட அல்லாஹ்விற்கு முன்பாக பணிவும், இது போன்ற எண்ணங்கள் நாம் எவ்வளவு தூரங்கள் வலு சேர்க்குமோ
அந்த அளவிற்கு ஏற்ப அதற்குண்டான கூலிகள் 10 to 200 மடங்கு வரை அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் அதிகப்படுத்தி தருவான் என்பதாக மாணவி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லித் தரக்கூடிய அழகான செய்தி. அன்பிற்குரிய அல்லாஹ்வின் நல்லடியார்களே, உலகத்தினுடைய சிறிது கால ஒரு முதலீடு என்பது அது எப்பேற்பட்ட லாபத்தை ஈட்டி தரும் நமது கண்களுக்கு முன்னால் தெரிகின்றது. அது கிடைக்குமா கிடைக்காத அது இரண்டாவது விஷயம். ஆனால் ஒரு சின்ன கால்குலேட், இவ்வளவு கொடுத்தா இவ்வளவு கிடைக்கும், அந்த நம்பிக்கை உடனே தேடி போகும். அதே ஆர்வத்தை தான் இஸ்லாம் மார்க்கம் மாணவி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நமக்கு சொல்லித் தருகின்றார்கள். அல்லாஹ்வின் அடியார்களே, உம்மத்தே முஹம்மதியாவே, நீங்கள் செய்வது ஒரு நன்மைதான், நீங்கள் செய்ய போவது ஒன்றே ஒன்றுதான். ஆனால் அந்த நன்மையை செய்கின்ற பொழுது உங்களது இஹ்லாஸும் உங்களது இறையச்சமும் உங்களது பணிவும் எவ்வளவு தூரங்கள் மிகைக்கப்படுகின்றதோ அந்த அளவிற்கு அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் செய்யக்கூடிய ஒரு அமலுக்கு அதற்குண்டான கூலிகளை நாம் எண்ணி பார்க்க முடியாத அளவிற்கு, ஒன்றுக்கு 1 அல்ல, ஒன்றுக்கு 10 அல்ல, ஏன் 700 வரை அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் அதிகப்படுத்தி தருவதற்கு அல்லாஹ் போதுமானவன், அல்லாஹ் தயாராக இருக்கின்றான். நபிகள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த உம்மத்திற்கு அமல்களை குறித்து, அமல்கள் மீது எவ்வளவு தூரங்கள் ஆர்வப்பட வேண்டும் என்பதை குறித்து நபிகள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இது போன்ற ஹதீஸ்களின் பின்னணியில் இந்த உம்மத்திற்கு சொல்ல வரக்கூடிய செய்தி. கண்ணியம் பொருந்திய அல்லாஹ்வின் நல்லடியார்களே, நமக்குண்டான அமல் என்பது எல்லா காலங்களிலும் இடைவிடாமல் செய்ய வேண்டிய ஒன்றுதான் என்று இருந்தாலும் கூட, நாம் நெருங்கி வரக்கூடிய சங்கை மிகுந்த ரமதான், நாம் நெருங்கி இருக்கக்கூடிய சங்கை மிகுந்த ரமதான், அந்த ரமதானை குறித்து அல்லாஹும் அவனது தூதரும் எத்தனையோ சிறப்புகள் நமக்கு சொல்லித் தருவார்கள். அதில் ஒன்று, ஒரு நோன்பாளி நோன்பின் நிலைமையில் அவன் செய்யக்கூடிய ஒவ்வொரு நன்மைகளும், ஒரு நோன்பாளி நோன்பிருந்து கொண்டு செய்யக்கூடிய ஒவ்வொரு அமல்களும், அதற்குண்டான கூலிகள் 70 கடந்தது என்பதை மாணவி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தனது வார்த்தைகள் மிக தெளிவாக சொல்லித் தருவார்கள். எனவே உலகத்தின் தேட்டத்திலேயே வாழக்கூடிய நமக்கு மிக மிக குறைந்த காலமாக ரமதானுடைய காலத்திலாவது அமல்களை குறித்துண்டான ஒரு தேட்டமும் அமல்கள் மீது உண்டான ஒரு ஆசையும் ஆர்வமும் நமக்கு ஏற்பட வேண்டும். அதற்குண்டான ஒரு முன்னோட்டமாக, அதற்குண்டான ஒரு நினைவுபடுத்துதலாகத்தான் அமல்களை குறித்து இஸ்லாமும் மாணவி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்களும் அமல்களை குறித்து, அமல்களுக்குண்டான கூலிகளை குறித்து எவ்வளவு தூரங்கள் நமக்கு விரிவுபடுத்தி தெளிவுபடுத்தி நன்மைகளை எவ்வளவு தூரங்கள் அடைய முடியும் என்பதை குறித்தெல்லாம் நபிமொழிகள் நாம் காணக்கூடிய எத்தனை ஹதீஸ்கள் நமக்கு சான்று. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இப்படி சொல்லித் தருவார்கள். அது முஆத் இப்னு அனஸ் ரலியல்லாஹு அன்ஹு அறிவிப்பாங்க, மன் அல்லம இல்மன், எந்த ஒரு மனிதர் ஒரு கல்வியை பிறருக்கு போதிக்கின்றாரோ, கற்றுக் கொடுக்கின்றாரோ, ஃபலஹு அஜ்ரு மன் அமில பிஹி, யாருக்கு நாம் கற்றுக் கொடுத்தோமோ, யாருக்கு ஒரு நல்ல விஷயத்தை நாம் போதித்தோமோ, அதை கேட்டவர் அதை கொண்டு அமல் செய்தால் அவருக்குண்டான நன்மையும் இவரையே சாரும் என்று சொன்ன நபிகள் பெருமானார், லா யன்குசு மின் அஜ்ரில் ஆமில், அதற்காக யார் நன்மை செய்தாரோ அவரது நன்மையிலிருந்து எந்த ஒரு நன்மையும் குறைக்கப்படாது. ஒரு நன்மையை சொல்வதற்கு, நன்மையை செய்தல் என்பது வேறு, ஒரு நன்மையை சொல்வதற்கு, ஒரு நன்மையை எடுத்துரைப்பதற்கு அதற்குண்டான கூலி நபிகள் பெருமானார் சொல்லித் தர்றாங்க. நீங்கள் உங்கள் சகோதரருக்கோ
உங்களுக்கு தெரிந்தவருக்கோ ஒரு நன்மையான காரியத்தை எடுத்து சொன்னீர்கள், அதை கேட்டவர் அதை கொண்டு அமல் செய்தார், செயல்படுத்தினார். அப்படி செயல்படுத்தினால் அதற்குண்டான நன்மையும் உங்களை வந்து அடையும். ஆக இந்த உம்மத்தை எந்த ரீதியிலாவது நன்மைகளின்பால் ஒன்று சேர்ப்பதற்கு, நன்மையின் குவியல்களை மலை போல திரட்டி விடுவதற்கு நபிகள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் என்னென்ன வழிமுறைகள் எல்லாம் இருக்குமோ அத்துணை வழிமுறைகளையும் கையாண்டதையும் அத்துணை வழிமுறைகளை சொல்லிக் கொடுத்ததை நாம் நபிகள் பெருமானாருடைய வாழ்வியலில் எத்தனையோ நிகழ்வுகள் மூலமாக நம்மால் கண்டிருக்க முடியும். சில இடங்கள்ல நபிகள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் அமல்களை குறித்து சஹாபாக்களுக்கு எடுத்து சொல்லுவாங்க. எப்படி இருக்குன்னு சொன்னா, உலகத்தில் ஒரு பொருளை நாம் வியாபாரம் செய்தால், உலகத்தில் ஒரு பொருளில் நாம் முதலீடு செய்தால் அது நன்மை நம்ம கண்களுக்கு எப்படி தெரியுமோ அதுபோல் நபிகள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் அருமை சஹாபாக்களுக்கு நன்மை எடுத்து சொல்லுவாங்க. பொதுவாக நமக்கு அப்படித்தானே, ஒரு செயலை செய்தால் அதற்குண்டான கூலி கண்ணில் தெரியணும், கையில் தெரியணும், குறைந்தபட்சம் கண்ணிலையாவது தெரியணும். அப்படி தெரிஞ்சா ஒரு ஈடுபாட்டோடு அந்த வேலையை நாம் செய்வோம். நபிகள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் சில நேரங்களில் சஹாபாக்களுக்கு நன்மையும் அப்படித்தான் கற்றுக் கொடுத்திருக்கிறாங்க. ஒருமுறை சஹாபாக்கள் எல்லாம் கூடியிருந்த ஒரு மிகப்பெரிய சபை, நபிகள் பெருமானார் சொன்னாங்க, யுஸ்பிஹு அலா குல்லி சுலாமா சதகா. ஒவ்வொரு மோமினும் அவனது உடம்பில் இருக்கக்கூடிய ஒவ்வொரு மூட்டின் அளவிற்கு, மனித உடம்புகள்ல ஜாயிண்ட் அப்படின்னு சொல்லி பார்த்தா கிட்டத்தட்ட 360 ஜாயிண்ட் உள்ளது. நபிகள் பெருமானார் சொன்னாங்க, அந்த எலும்பினுடைய ஜாயிண்ட் அளவுக்கு, அந்த 360 எலும்புகளின் அளவுக்கு நீங்கள் நன்மைகளை புரிய வேண்டும், சதகா செய்ய வேண்டும், அது உங்கள் மீது கடமை என்றார்கள் நபிகள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள். சஹாபாக்கள் எல்லாம் பொருளாதாரத்தில் மிகப்பெரிய நிலையில் இருந்தவர்கள் அல்ல, மிகப்பெரிய நிலைமையில் இருந்தவர்கள் அல்ல. மிக வறிய சஹாபாக்களும் ஏழ்மை சஹாபாக்களும் உண்டு. அவங்க ரசூலுல்லாஹ்ட்ட கேட்டாங்க, யா ரசூலுல்லாஹ் 360 ரூபா சதகா செய்யணும்டா எங்களால் எப்படி முடியும் யாபியே? ஒவ்வொரு நாளைக்கும் 360 சதகாண்டா எங்களால் எப்படி முடியும் நாயகமே? நபிகள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் இப்பொழுது கற்றுக் கொடுத்தார்கள். ஒரு நாளைக்கு 360 ரூபாய், அது பெருசு. ஒவ்வொரு நாளும் கொடுப்பது ரொம்ப கஷ்டம். ஆனா அந்த நன்மையை நம்மால் இலகுவாக பெற முடியும். நபிகள் பெருமானார் சஹாபாக்களுக்கு இப்படியும் கற்றுக் கொடுத்தார்கள். சொன்னார் நபிகள் பெருமானார், அது ரொம்ப பெரிய கஷ்டமான காரியம்லாம் இல்லை. ஃபகுல்லு தஸ்பீஹத்துன் சதகா. நீங்கள் செய்யக்கூடிய ஒவ்வொரு தஸ்பீஹுமே சதகா தான். சுப்ஹானல்லாஹ், தஹ்மீதத்துன் அல்ஹம்துலில்லாஹ் என்பது சதகா. தஹ்லீலத்துன் லா இலாஹ இல்லல்லாஹ் என்று சொல்வது சதகா. தக்பீரத்துன் அல்லாஹ் அக்பர் என்று சொல்வது சதகா. சுப்ஹானல்லாஹ் என்று சொல்வது சதகா. இப்படி ஒரு நாளைக்கு ஒரு 360 முறை உங்களால் சொல்ல முடியாதா? இந்த திக்ருகளை உங்களால் சொல்ல முடியாதா? நீங்கள் இப்படிப்பட்ட திக்ருகளை சொல்வதை சதகாவுடைய நன்மை உங்களுக்கு பெற்றுத்தரும். நபிகள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அருமை சஹாபாக்களுக்கு நன்மையை போதித்து கொடுத்த, கற்றுக் கொடுத்த வழிமுறைகளில் இதுவும் ஒன்று. நபிகள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நன்மைகளை எப்படி செய்ய வேண்டும், எப்படி ஆர்வப்படுத்த வேண்டும், அருமை சஹாபாக்களுக்கு நபிகள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கற்றுக் கொடுத்த வழிமுறைகள் இதுவும் ஒன்று நம்மால் காண முடியும். ஒரு சஹாபி ஒரு போருக்கு தயாராகக்கூடிய நேரம் நபிகள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இஸ்லாமிய படைகளுக்குண்டான பொருளாதாரத்தை திரட்டி கொண்டு இருக்கிறாங்க. ஒரு சஹாபி வேகமாக வந்தாங்க, யா ரசூலல்லாஹ், என்னிடத்தில் ஒரே ஒரு ஒட்டகம் தான் இருக்கின்றது. நபியே நாயகமே, என்னிடத்தில் ஒரே ஒரு ஒட்டகம் தான் உண்டு.
மூக்கணாங்கயிரோடு அந்த ஒட்டகத்தை அப்படியே கொண்டு வந்து நபிகள் பெருமானாரிடத்தில் கொடுத்தார்கள். நபிகள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் அந்த சஹாபிக்கு மட்டுமல்ல, சுற்றிலும் இருந்த எல்லா சஹாபாக்களும் இதுபோல நன்மைகளில் பங்கெடுக்க வேண்டும், ஆர்வம் ஏற்பட வேண்டும். எனவே நபிகள் பெருமானார் அந்த சஹாபியை பார்த்து அந்த நேரத்தில் சொன்ன வாக்குறுதி, லக்க பிஹா யௌமல் கியாமா, லக்க பிஹா யௌமல் கியாமா, என் அருமை தோழரை, உங்களுக்கு நாளை கியாம நாளையில் அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் இதற்குண்டான கூலியை தருவான். எப்படி தெரியுமா? 700 நாகத்தின் குல்லுஹா மகதூமா. நீங்கள் இன்று அல்லாஹ்விற்காக அல்லாஹ்வின் பாதையில் கொடுத்தது ஒரே ஒரு ஒட்டகம். நாளை வறுமையில் அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் இதை உங்களுக்கு திருப்பி தருவான் 200 ஒட்டகமாக. 700 நாகா, 200 ஒட்டகங்களாக அல்லாஹ் உங்களுக்கு திருப்பி தருவான். குல்லுஹா மகதூமத்துன், ஒவ்வொன்றுமே மூக்கணாங்கயிறு இடப்பட்டதாக. நீங்கள் இன்று எப்படி தருகின்றீர்களோ அதை அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் பன்மடங்காக 200 மடங்காக அல்லாஹ் பெருக்கி தருவான் என்று நபிகள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஏனைய சஹாபாக்களுக்கும் நன்மைகளில் இது போன்ற ஆர்வங்கள் வர வேண்டும். ஏனைய சஹாபாக்களுக்கும் நன்மைகள் இது போன்ற போட்டிகள் ஏற்பட வேண்டும் என்பதற்காக நபிகள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சிறப்பித்து கூறிய எத்தனையோ செய்திகள். ஆக மார்க்கம், அல்லாஹும் சரி ரசூலும் சரி, இந்த உம்மத் நன்மையான காரியங்களில் ஒருபோதும் சூளையடைந்து விடக்கூடாது. நன்மையான காரியங்களில் எதையும் தவறவிட்டு விடக்கூடாது. எனவே அந்த நன்மையான காரியங்களை இலகுவாக்கி கொடுப்பதற்காக அல்லது அந்த நன்மையான காரியங்களை உலகத்தின் ரீதியில் புரிய வேண்டும் என்பதற்காக நபிகள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கற்றுக் கொடுத்த எத்தனையோ அமல்கள். அல்ஹம்துலில்லாஹ், ரமதான் வரப்போகுது. சங்கை முகத ரமதான் நெருங்கிக் கொண்டு இருக்கின்றோம். ரமதான்ல மிகுதமான மக்கள் அல்ஹம்துலில்லாஹ் கண்டிப்பாக நோன்பு இருப்போம், மாற்று கருத்து அல்ல. மிகுதமான மக்கள் இரவு வணக்கங்கள் பங்கெடுப்போம், மாற்று கருத்து அல்ல. ரமதான் கடைசி பத்தில் ஒரு அமல் இருக்குது, இஅ்திகாஃப். ரமதான் கடைசி பத்தில் ஒரு அமல் உண்டு, இஅ்திகாஃப். சமுதாயத்தின் பலர்களுக்கும் வாய்ப்புகள் கிடைக்கப்படாத, எல்லோருக்கும் தெரியும் இஅ்திகாஃப். அதற்குண்டான நன்மை என்ன? மாநபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் மதீனா நகருக்கு ஹிஜ்ரத் செய்த பிறகு தனது மௌத் வரை கிட்டத்தட்ட அந்த 13 ஆண்டுகள் தவறவிடாத ஒரு அமல். நபிகள் பெருமானாருடைய காலத்திற்கு பிறகு நபிகள் பெருமானாருடைய மனைவிமார்களிலிருந்து அத்தனை சஹாபாக்களும் போட்டி போட்டு மேற்கொண்ட அமல். அதற்குண்டான சிறப்புகள் எல்லாம் நம்மில் எல்லோருக்கும் தெரியும். ஆனால் இஅ்திகாஃபை மேற்கொள்வதற்குண்டான சந்தர்ப்பங்கள், வாய்ப்புகள் கிடைக்கப் பெறவில்லை. அல்லாஹ் விரைவாகவே தர வேண்டும். நபிகள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இஅ்திகாஃபுடைய நன்மையை மற்றொரு அமலில் மற்றொரு வழியில் காட்டி கொடுத்ததை நம்மால் பார்க்க முடியும். சொல்வார்கள் நபிகள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள், ஒரு மனிதன் மிகுந்த சிரமத்தில், மிகுந்த தேவையில் இருக்கிறான். அந்த மனிதனுடைய தேவையை நிறைவேற்றுவதற்காக நாம் அவனை தேடி சென்று, ஹதீஸ் நல்லா புரியணும். ஒருத்தர் கஷ்டப்படுறாரு, அவர் தேடி வந்து நம்மளுடைய யாசகம் கேட்கல. ஒருவர் சிரமப்படுகின்றார், கஷ்டப்படுகின்றார் என்று தெரிந்து அவரை நாம் தேடி செல்ல வேண்டும். இன்னைக்கெல்லாம் மார்க்கத்தில் நம்முடைய பழக்கத்தில் மாறி போய் இருக்குது. தேடி வந்தா கொடுக்கக்கூடிய நிலைமை அப்படி அல்ல. உரிய வரை தேடி சென்று நாம் கொடுக்க வேண்டும். அப்படி கொடுப்பது இஅ்திகாஃபுடைய நன்மைக்கு சமமான என்பதாக நபிகள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இஅ்திகாஃபை, அதனுடைய அமலை மற்றொரு வடிவத்தில் காட்டி கொடுத்ததை நம்மால் புரிந்து கொள்ள முடியும். காரணம், இதுபோன்ற அமல்கள் நாம் ஏன் நபிகள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த உம்மத்திற்கு காட்டித்தர வேண்டிய தேவை?
இஅ்திகாஃப் 10 தினங்கள் எல்லோராலும், குடும்பத்தின் சூழ்நிலைகள், வியாபாரத்தின் சூழ்நிலைகள் எல்லோராலும் விட்டு வருவது சாத்தியமில்லை. நபிகள் பெருமானார் இஅ்திகாஃபின் நன்மையை, கூலியை மற்றொரு அமலில் காட்டி தந்தார்கள். இப்படியும் உங்களால் செய்ய முடியும். ஒரு அமலை இந்த சமுதாயம் எந்த ரீதியிலாவது அடைந்து கொள்ள வேண்டும். அல்லாஹ்வினால் இந்த உம்மத்திற்கு தரப்பட்ட நிறைவான கூலிகளை பெறக்கூடிய அமலை எந்த ரீதியிலாவது இந்த சமுதாயம் பெற்றுக்கொள்ள வேண்டும், அந்த பாக்கியத்தை அடைய வேண்டும். எனவே இஸ்லாம் ஒரு அமலை அதற்குண்டான அபரிமிதமான சலுகைகளை கொடுத்து, ஒரு அமலை உலகத்தின் காரியங்களில் எதை சொன்னால் நாம் அதை இலகுவாக உள்வாங்கிக் கொள்வோமோ அப்படிப்பட்ட தந்திரங்களை கொண்டோம். ஏதேனும் ஒரு ரீதியில் அல்லாஹுடைய இறை அடியாளத்தில் அந்த அமலுக்குண்டான கூலியை கொண்டு போய் சேர்த்து விட வேண்டும். இது அல்லாஹும் ரசூலும் நமக்கு காட்டித்தரக்கூடிய நன்மைகள், நாம் ஆர்வப்படுவதற்காக காட்டித்தரக்கூடிய மிக இலகுவான செயல்பாடுகள். அன்பிற்குரிய அல்லாஹ்வின் நல்லடியார்களே, உலகத்தில் புதுசாக ஒரு பிராண்டு வருது, அதே சலுகை கொடுக்குறான்னு சொன்னா உலகத்தில் யாருக்கு தெரியுது? நமக்கு உடனே தெரியுது. பெரிய விளம்பரங்கள் ஆன்லைன்ல கொடுக்கிறான், நமக்கு உடனே தெரிஞ்சிடுது. உலகத்தினுடைய சலுகைகளை இவ்வளவு தூரங்கள் உன்னிப்பாக கவனிக்கக்கூடிய நாம், அந்த சலுகைகளை பெற்றுக்கொண்டால் அதை மிகப்பெரிய பெருமையாக, கௌரவமாக கருதக்கூடிய நாம், அல்லாஹும் ரசூலும் நன்மைகள் இந்த சமுதாயம் பின்தங்கிவிடக்கூடாது. எனவே நன்மைகளை எப்படி அடைய வேண்டும் என்பதற்காக அல்லாஹும் ரசூலும் நமக்கு காட்டித்தரக்கூடிய இந்த சலுகைகளை இந்த இஸ்லாமிய சமுதாயம் முழுமையாக கடைபிடிக்கும் என்று சொன்னால் அல்ஹம்துலில்லாஹ், நம்மை விட இந்த உலகிலும் நாளை மறுமையிலும் வெற்றி பெற்றவர்கள், சீமான்கள் வேறு யாரும் இருக்க முடியாது. என் அன்பிற்குரிய அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அந்த அடிப்படையில் அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் நன்மைகளுடைய ஒட்டுமொத்த வாசல்களையும் திறந்துவிடக்கூடிய ஒரு மாதம் தான் சங்கை மிகுந்த ரமதானுடைய மாதம். அந்த ரமதானுடைய மாதத்தை நாம் எதிர்கொள்ள இருக்கின்றோம். எனவே தயவு கூர்ந்து அந்த ரமதானிற்காக, ரமதானுடைய பாக்கியங்களை நாம் எந்த ரீதியில் முழுமையாக அடைந்து கொள்ளலாம் என்கின்ற முனைப்பில் அதற்குண்டான ஆசையும் ஆர்வத்தையும் நாம் இப்பொழுதிருந்தே ஏற்படுத்திக் கொள்வோம். அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் காலம் முழுக்க அவனை வணங்கி வழிபடக்கூடிய நல்ல முஃமின்களாக அல்லாஹ் உங்களையும் என்னை பொருந்திக் கொள்வானாக. வாஹிர் தஅவாஹும் அனில் ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி தஆலா வ பரகாத்துஹு.